டிஎன்பிஎஸ்சிக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வேவல் திட்டம். இந்த வேவல் திட்டம் அப்படிங்கிறது 1945 வேவல் பிரபுவால் கொண்டு வந்த ஒரு வானொலி அறிவிப்பு தான் இந்த வேவல் திட்டம். இதை பற்றின டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ வேவல் பிரபு அப்படிங்கிறவர் வந்து லண்டன் போகிறாரு. லண்டன் போயிட்டு அங்கே உள்ள இந்திய விவகார செயலரோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இந்தியாவுடைய அரசியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. திருப்பி வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு 1945 ஜூலை 14 ரேடியோவில் அவர் வந்து ஒரு உரை ஆற்றுறாரு. அந்த உரை தான் வேவல் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறிவிப்பு தான் வேவல் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேவல் திட்டம் என்ன அப்படின்னா, புதிய அரசியல் ஆட்சிக்குழுவை அமைக்கிறதுக்கு வைஸ்ராய் வந்து இந்திய தலைவர்களுக்கு வந்து அழைப்பு கொடுப்பார். சரிங்களா? புதிய அரசியல் ஆட்சிக்குழுவை அமைக்க வைஸ்ராய் வந்து இந்திய தலைவர்களுக்கு அழைப்பு கொடுப்பார். அது அமைய இருக்கிற ஆட்சிக்குழுவில் வந்து இந்தியாவின் முக்கிய வகுப்பினர் தான் இடம்பெறுவர். அதாவது இந்தியர்கள் தான் முக்கிய இடம்பெறுவர். அது மட்டும் இல்லாமல் இந்து முஸ்லீம்களுக்கு வந்து சம எண்ணிக்கையிலான இடங்கள் ஒதுக்கி தரப்படும். வைஸ்ராயும் தலைமை தளபதி இவங்க 2 பேரை தவிர மீதி எல்லா உறுப்பினர்களுமே இந்திய பிரதிநிதிகளாக தான் இருப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. வெளி விவகாரத்துறைங்கிறது இந்திய உறுப்பினர்களையே நாங்கள் கொடுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சிக்குழு தான் இடைக்கால அரசாங்கமாகவும் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வைஸ்ராய் வந்து இன்கேஸ் தன்னோட அதிகாரத்தை வந்து வைஸ்ராய் வந்து செயல்படுத்தணும்னு நினச்சா அதுவும் இந்திய நலனை கருத்தில் கொண்டு தான் அவர் வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாநிலங்களிலுமே கலப்பு அமைச்சர்கள் வந்து பதவியேற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியர்கள் தங்களுக்கான அரசியலமைப்பு சட்டமன்றத்தினை கூட ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைஸ்ராயனுடைய இந்த அறிவிப்பினை அடுத்து சிறையில் இருக்கிற காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாமே விடுதலை செய்யப்படுறாங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் வேவல் திட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். ஏன்னா காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கிற்கு இடையான ஒரு சம விகிதத்தை வந்து இந்த வேவல் திட்டம் அப்படிங்கிறது வந்து உருவாக்கி தருது. இது 1945 உருவானது. சரி, உங்களுக்கான ஒரு கொஸ்டின். வேவல் திட்டத்தில் வேவல் பிரபு வந்து அந்த ஒரு வானொலி அறிவிப்பு ஒன்று உருவாக்குறாரா? அதுதானே வேவல் திட்டம் சொல்கிறோம். அது எந்த நாள் நடைபெற்றது? சரிங்களா? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.